சாப்டர் 9 சொல்யூஷன்ல இருக்க 7th ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாம். டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த அயானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அயானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷனை வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனை வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். இப்போ அயானிக் சப்ஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எனக்கு பாசிட்டிவ் அயானும் இருக்கும் நெகட்டிவ் அயானும் இருக்கும். அதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அயானிக் சப்ஸ்டன்ஸுங்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு சொல்யூஷனாக மேட் ஆகிருக்கும், சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக. ஓகேவா? இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இருக்க இந்த சால்ட் இருக்கும் இல்லையா, இந்த சால்ட் வந்து எனக்கு ஒரு கிறிஸ்டல், சால்ட் கிறிஸ்டலாக எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது நான் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹீட் பண்ணும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும், அந்த சொல்யூஷனில் இருக்க வாட்டர் எனக்கு என்ன ஆகிட்டே போகும், எவாப்ரேட் ஆகிட்டே போகும்போது எனக்கு இந்த சால்ட் எல்லாமே குட்டி குட்டி துகள்களா, துகள் மீன்ஸ் ஒரு குட்டி குட்டி ராக் ஆட்ட எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் போது எனக்கு எவாப்ரேட் ஆகிட்டு இருக்க வாட்டர் சிலதெல்லாம் வந்து இந்த சால்ட்டோட என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த வாட்டர் வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா கம்பைன் ஆயிரும். எப்படி கம்பைன் ஆகும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாண்ட் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கிரியேட் ஆயிரும். இந்த பாண்ட் கிரியேட் ஆகி இந்த வாட்டரும் சால்ட்டும் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு ஜாயினிங்கில், ஒரு பாண்டில் ஜாயின் ஆயிரும். அதாவது அந்த சால்ட்டுக்குள்ளே வாட்டர் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது எங்கேயுமே வெளியிலேயே போகாது. அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸும் எனக்கு ஒரு அமௌண்ட்டில் வந்து எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா சால்ட்டு கூட ஜாயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வாட்டரோட அமௌண்ட் இருக்குல்ல, வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கும் ஹைட்ரேட்டட் சால்ட்டுக்கும் என்னென்னா, எந்தெந்த சால்ட்டில் எனக்கு இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இருக்கோ அந்த சால்ட்டை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுதா? ஸோ ஒரு குயிக் ரீகால் போய்க்கலாம். எனக்கு அயானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷனை உருவாக்குது. அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இருக்க சால்ட் எல்லாமே எனக்கு ஹீட் ஆகி ஒரு கிறிஸ்டலாக எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடுது, ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுது. எப்படி இருந்தாலும் அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் எவாப்ரேட் ஆகும்போது சில வாட்டர் மாலிக்யூல்ஸ் மட்டும் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த சால்ட்டோட எனக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா கம்பைன் ஆகிரும், ஒரு பாண்டோட கிரியேட் ஆகிரும். அது எங்கேயுமே வெளியில் போகாது. அதுவும் ஒரு சில டெஃபினைட் அமௌண்ட்டோட தான் கம்பைன் ஆகும். ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டில் தான் எனக்கு கம்பைன் ஆகும். அந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸில் நான் என்ன சொல்கிறேன், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனுங்கிறேன். இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் எந்தெந்த சால்ட்டுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த சால்ட்டெல்லாம் வாட்டர் ஆஃப், அதாவது ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு CuSO4.5H2O இதுவும் எனக்கு என்னது ஒரு ஹைட்ரேட்டட் சால்ட் தான். இது வந்து இது பேர் என்னன்னா ப்ளூ விட்ரியால் அப்படிம்பாங்க. ஸோ இதில் எனக்கு 5 ஃபிக்ஸ்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் எனக்கு என்ன ஆயிருக்கு, இந்த சால்ட்டோட எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கம்பைன் ஆயிருக்கும். ஸோ இது அதனால தான் நான் இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹைட்ரேட்டட் சால்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.